வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. உங்கள் வீட்டில் நடக்கும் விஷயங்கள், அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சேர உங்கள் தாய் தந்தையோடு, தங்கையோடு, கணவன் மனைவியோடு இருக்கும் பொழுது உங்கள் சொந்த விஷயங்களை அசல் நண்பர்களுடன், அசல் உறவுகளிடம், அசல் என்று சொல்கிறேன் என்றால் புதிதாய் பார்க்கும் நண்பர்களிடம், புதிதாய் பார்க்கும் உறவுகளிடம், ஏதோ ஒருவரிடம் புலம்பி தள்ளினால் நிச்சயமாக அது உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மை பயக்காது. நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அவரோ உங்களுக்கு ஆதரவாக இருந்தால், ஆதரவாக இருப்பது போல் தெரிந்தாலும் நிச்சயமாக பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்வார்கள். உங்கள் வாழ்க்கை முறை என்பது வேறு, அவர்கள் வாழ்க்கை முறை என்பது, அவர்கள் வாழ்க்கை பார்ப்பது என்பது வேறு, நீங்கள் வாழ்க்கையை பார்ப்பது என்பது வேறு, உங்கள் அனுபவம் என்பது வேறு, அவர்கள் அனுபவம் என்பது வேறு. ஆகையால் உங்கள் மனதிற்கு எது நல்லது என்பதை எண்ணி அந்த நல்லதை நோக்கி நீங்கள் பிரயாணப்பட்டாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்மையாகும், அழகாக இருக்கும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லோருக்கும் ஏற்படும். அதனால் தான் ஆண்டவனை உலகத்தை உருண்டையாய் வளர்த்துள்ளார். எனக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுது, உலகத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றேன், நான் மட்டும்தான் என் தந்தையால், தாயால், கணவனால், மனைவியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினால் நிச்சயமாக நீங்கள் எள்ளி நகையாடப்பட போகிறீர்கள். மற்ற அந்த வித்தகர்களால் நீங்கள் யாரிடம் சென்று அந்த குறையினை சொல்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிர்மறையாக வினையை ஆற்றி உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற வேண்டிய கட்டாயத்தில். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்கள் தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை தவிர்த்து மற்றவர்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க எண்ணினால் நிச்சயமாக அது வீணாகத்தான் போய்விடும் என்பதை எண்ணி உங்கள் வாழ்க்கையினை நகர்த்தி மிக மிக சந்தோஷமாக, யதார்த்தமாக, அழகாக நீங்கள் வாழ கற்றுக்கொண்டாலே போதும் உங்கள் மனம் உங்களுடன் சேர்ந்து வெகு இளமையாக பயணிக்கும் என்பதை யதார்த்தமான உண்மை. அதை செய்வீர்களா? செய்யாமல் மற்றவர்களை நோக்கி நீங்கள் நாடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் பிரளயம் ஏற்பட போகிறது என்பதே இயற்கை தரும் நிச்சயமான பாடம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மரத்தினை அதற்குரிய மண்ணில் தான் வளர்க்க வேண்டும். அதை மாற்றி நீங்கள் வளர்க்க விரும்பினால் என்னவாகுமோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பட்டு போய்விடும் என்பதே யதார்த்தமான உண்மை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுவது உங்கள்